வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து கண்டக்ஷன் சம்மந்தமாக உள்ள எல்லா கொஷின்ஸும் வந்து பார்க்க போகிறோம் வித் டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேட் கொஷின் பேப்பர்ஸில் இதே மாதிரி கண்டக்ஷன் சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சீரீஸும் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம வந்து 3 பார்ட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசாக வரவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா மோரார்லெஸ் ரெண்டுமே வந்து ஒரே டைப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில டஃப்பான கொஷின்ஸ் வந்து அங்கே ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு சில கான்செப்ஷுவல் கொஷினும் இங்கே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் இயர் 1994 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் லீட் டு ரிடக்ஷன் இன் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் கண்டக்ஷன் ரிடக்ஷன் இன் திக்னஸ் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் இன்க்ரீஸ் இன் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் கன்வெக்ஷன் ஸ்டிரிங் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் கிளீனிங் த ஹீட்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. இன் ரேடியேஷன் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர் அண்ட் ரெடியூசிங் த எமிசிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸை பற்றி கேட்குறாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து கேட்குறாங்க. அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரேடியேஷனோட ரெசிஸ்டன்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த கோட்ஸ் கிவன் பிலோ. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இந்த கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படிங்கிறது நாம் கோடை யூஸ் பண்ணி கரெக்ட் ஆன்சர் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம கேட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் L/KA அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் கண்டக்ஷன் ரிடக்ஷன் இன் திக்னஸ். ஸோ திக்னஸ்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக கம்மியாகும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து எதை பொறுத்து கேட்டிருக்காங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகிறத பொறுத்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கண்டக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் திக்னஸ்ஸையும் சொல்லியிருக்காங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டியும் சொல்லியிருக்காங்க. நமக்கு கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் L/KA. இதில் L வந்து லென்த் கிடையாது, இது வந்து திக்னஸ். ஸோ திக்னஸ் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். அதே மாதிரி தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ அதிகம் பண்ணிங்கனாலும் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும், ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெக்ஷனில் ஸ்டிரிங் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் கிளீனிங் த ஹீட்டிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/HA. இதில் H வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், A வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஜென்ரலாக ஸ்டிரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர் அண்ட் ரெடியூசிங் த எமிசிவிட்டி. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ்னு. இப்போது சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியேஷனில் உங்களுக்கு எமிசிவிட்டி டேர்ம் கரெக்டாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன் 1 - எமிசிவிட்டி/எமிசிவிட்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிசிவிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணிங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகும். பட் கொஷின் எதை பொறுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ரிடக்ஷன் இன் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த அளவுக்கு கான்செப்ஷுவலாக வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்குற இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் கேட் மட்டும் இல்லை எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஈஸியாக அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்பில் கேட்டிருக்காங்க. அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் இன்சுலேஷன் டு த இன்சைட் சர்ஃபேஸ் ஆஃப் த பைப் ஆல்வேஸ் ரெடியூசஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அண்ட் கிரிட்டிக்கல் ரேடியஸ் கான்செப்ட் ஹேஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டில் பார்ட் 3 வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை அந்த வீடியோ பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ அதில் நம்ம இது பண்ணியிருப்போம், இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் லேயரில் வந்து இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ரேடியஸ் வந்து மினிமம் கிரிட்டிக்கல் ரேடியஸை விட அதிகமாக இருக்கணும். ஸோ தட் பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆயிரும். பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற ரேடியஸ் வந்து எக்ஸாக்டாக கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அவுட்டர் மோஸ்ட் ரேடியஸ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ரேடியஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ இன்சுலேஷனுங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் ரேடியஸ் ஷுட் பி கிரேட்டர் than that ஆஃப் த கிரிட்டிக்கல் ரேடியஸ். பட் இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் இன்சுலேஷன் டு த இன்சைட் சர்ஃபேஸ், அதாவது இன்னர் சைட் ஆஃப் த பைப்புக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் சைடை பற்றி பேசவே இல்லை. ஸோ இட் ஆல்வேஸ் ரெடியூசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அண்ட் கிரிட்டிக்கல் ரேடியஸ் கான்செப்ட் ஹேஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அசர்ஷன். ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா if the insulation is added to the inside surface both the surface resistance and internal resistance increase அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே அசர்ஷன் அண்ட் ரீசன்னாலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன் வந்து காமன் தான். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎஸ்சி இயர் 1995 கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், விச் மீன்ஸ் அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரேடியஸ் கான்செப்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்ரு இதில் ஆட் பண்ணும்போது தான். அப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டீம் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டீமில் உள்ள அந்த ஹீட் வந்து வெளியில் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம இன்சுலேஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம அவுட்டர் மோஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம கிரிட்டிக்கல் ரேடியஸ் கான்செப்ட்குள்ளே போவோம். நம்ம இன்னர் இதுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாயிரும். ஸோ அதனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாயிரும். ஸோ அப்போ இன்சுலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண அந்த இன்சைட் சர்ஃபேஸில் ப்ரொவைட் பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து ஹீட் லாஸை வந்து கம்மி பண்ணிடும்னு சொல்லிடலாம். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் இஸ் கன்சிடர்ட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் இன்சுலேஷன் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஒன்லி. பட் கொஷின் வந்து கனெக்டட் வித் இன்னர் சர்ஃபேஸ். ஸோ அப்போ அதனால் இட் ஹாஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ். அண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதே மாதிரி சிமிலர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஆப்ஷன் பி. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய கொஷனுக்கு அந்த மாதிரியும் வரும். ஸோ அப்போ கான்செப்ஷுவலாக உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ a water jacketed copper rod of capital D meter in diameter is used to carry the current. ஸோ ஒரு காப்பர் ராட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஜாக்கெட்டடாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் கேரி பண்ணுது. The water which flows continuously maintains the rod at the temperature of Ti degree Celsius during normal operating at I amps. ஸோ இதை கேரி பண்ணுற கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா I ஆம்பியர் இருக்குது. இந்த வாட்டர் அவுட்டர் மோஸ்ட் இதில் சர்க்குலேட் ஆகிறதுனால இந்த காப்பர் ராடோட டெம்பரேச்சர் வந்து Ti மெயின்டைன் ஆகுது. த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ராட் இஸ் R ohms per meter. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து R ohms. If the coolant water ceased to be available, so if it is stopped to be available, the heat removal diminished greatly and the rod would eventually melt. Suppose இந்த water வந்து flow ஆகாமல் நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ராட் வந்து உருக ஆரம்பிச்சிடும். ஸோ வாட் இஸ் அ டைம் ரெக்வயர்ட் ஃபார் த மெல்ட்டிங் டு அக்கர் இஃப் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ராட் மெட்டீரியல் இஸ் T(MP) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த வாட்டர் வந்து அவுட்டர் ஜாக்கெட்டட் வாட்டர் ஃப்ளோயிங் த்ரூ த காப்பர் ராட் வந்து சீஸ் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ராட் மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் காப்பர் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா T(MP)ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் C(P) வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் ρ ரெப்ரசன்ட்ஸ் டென்சிட்டி ஆஃப் த ராட் மெட்டீரியல் அண்ட் L இஸ் த லென்த் ஆஃப் த ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ρ டைம்ஸ் π/4 d²L இன்ட்டு Cp இன்ட்டு T(MP) மைனஸ் Ti டிவைடட் பை I²R. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா T(MP) மைனஸ் Ti பை ρ I²R. ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ρ டைம்ஸ் T(MP) மைனஸ் Ti பை I². அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா Cp
times TMB minus TI divided by I square R. ஓகே, ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா Q is equal to mcp delta T அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் Q ரெப்ரசன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் தட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட் இல்லைனா ஆடட் எது வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் இருந்தாவே இந்த ப்ராப்ளம் போட்டுடலாம். அண்ட் M அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மாஸ். ஸோ ஜென்ரலாக டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு தெரியும். அண்ட் மாஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். அண்ட் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா டைம்ஸ் லென்த். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது. அண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் இதுன்னு கொடுத்துட்டாங்க காப்பர் ராடுன்னு. ஸோ இப்போ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், ஸோ π/4 d² வந்துடும். அண்ட் எல் அப்படிங்கிறது கேபிட்டல் எல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோ இன்ட்டு π/4 d² எல் அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ஸ் மாஸ் சிபி டெல்டா டி இது எல்லாமே வந்துடுது. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ டைம் ரெக்வயர்ட் ஃபார் மெல்ட்டிங் த ராட் அப்படிங்கிறது நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் மெல்ட்டிங் பை ஹீட் ஜென்ரேட்டட் இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஹீட் ரெக்வயர்ட் ஃபார் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் செகண்டுன்னு ஆன்சர் வரும். ஸோ அது வந்து மேலே போச்சு அப்படின்னா செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும், விச் இஸ் அ ஒரிஜினல் யூனிட் ஆஃப் த டைம். ஸோ அப்போது ஹீட் ரெக்வயர் ஃபார் மெல்ட்டிங் த ராட் வந்து எம்சிபி டெல்டா டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் தான் அதிகம், மைனஸ் அந்த வாட்டர் ஜாக்கெட்டட் வாட்டர் கரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து டிஐ டிவைடட் பை ஹீட் ஜென்ரேட்டட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா I² R இன்ட்டு எல் அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ I² R L போட்டாச்சு. அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அண்ட் மாஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டென்சிட்டி இன்டூ வால்யூம். வால்யூம் கேன் பி அகைன் ரிட்டன் அஸ் ஏரியா இன்டூ லென்த். ஸோ அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்க எல்லையும் கீழே இருக்க எல்லையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கிறது இது. ஸோ ஈஸியாகவே கெஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான், பட் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஹீட் பைப் இஸ் வைட்லி யூஸ்டு நவடேஸ் பிகாஸ். ஸோ ஹீட் பைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரொம்ப அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இதுவும் அதே இயர் 1995 தான் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் இன்சுலேட்டர். ஆப்ஷன் பி இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ சூப்பர் கண்டக்டர். ஆப்ஷன் டி இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஃபின். எதனால் ஹீட் பைப் வந்து வைட்லி யூஸ் பண்ணுறாங்க இப்போது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டன்ஸ் வேல்யூ ஆஃப் த ஹீட் பைப் இஸ் செவரல் 100 டைம்ஸ். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு மெட்டலுக்கு இருக்கிற தெர்மல் கண்டக்டிவிட்டியை விட ஒரு மெட்டலுக்கு நார்மலாக இருக்கிற குட் கண்டக்டர் மெட்டலுக்கு இருக்கிற தெர்மல் கண்டக்டிவிட்டி விட செவரல் டைம்ஸ் அதிகமாக இருக்கும் ஃபார் த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹீட் பைப். ஸோ அப்போது அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி இட் பிஹேவ்ஸ் ஆஸ் அ சூப்பர் கண்டக்டர். ஸோ அப்போது சூப்பர் கண்டக்டர்னால் அதிகப்படியான கண்டக்ட் பண்ணுது, நாம் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டல் அண்ட் ஹென்ஸ் ஆக்சுவலி இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ சூப்பர் கண்டக்டர். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பாருங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.